Hey guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு CMA டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் ரீசெண்டா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூகுள்ல வந்து CMA மாடல் கொஸ்டின் பேப்பர் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். அதுல இருக்கக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல்லா பார்க்கணுமா, அதுல இருக்க கொஸ்டின் பேப்பர் தான் அப்படின்னா அதுதான் அப்படியே வருமா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரோட டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே சொல்லிக்கிறேன், அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு பேட்டர்ன் ஜஸ்ட் ஃபார் பேட்டர்ன். இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா எவ்வளவு எம்சிக்யூஸ் வரும், 15 எம்சிக்யூஸ் வரும். 15 × 2 = 30 மார்க்ஸ் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், மெயினா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வெறும் பேட்டர்ன் தான். இப்ப கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் ரெண்டும் சேர்ந்து சொல்றீங்க. அப்ப பேப்பர் பேட்டர்ன் இப்ப நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், டோட்டலா 15 எம்சிக்யூஸ் இருக்கும். நியர் ஒரு 8 MCQ ஃபார் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கும், 7 MCQ ஃபார் ஆடிட்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருப்பாங்க. இது வந்து பேப்பர் பேட்டர்ன், இது நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, மொத்தமா 7 செட் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு இன்டர் ஃபைனல் எடுத்தாலும் சரி 7 செட் கொடுத்துருப்பாங்க. 5 செட் மட்டும் ரைட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. 2AB 3AB 4AB 5AB இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார் குரூப் 1 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் அப்கமிங்ல கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து குரூப் 1 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே பாருங்களேன், 2AB 3AB 4AB 5AB கார்பரேட் அக்கௌண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 6 7 8 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடிட்டோட தியரி இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் ஃபார் பேட்டர்ன், அவ்வளவுதான். இதே கொஸ்டின் அப்படியே போய் எக்ஸாம்ல படிச்சு போகணுங்கிறது இங்க சொல்லல. இது வந்து ஒரு பேப்பர் பேட்டர்ன், அவ்வளவுதான். நீங்க ஜஸ்ட் வந்து பேப்பர் பேட்டர்னுக்கு இதை பாத்துக்கிறீங்க. இதே கொஸ்டினை இதே சம்ம ரைட் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து அது உங்க விஷயம். அது வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கணுங்கிறது பசங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சதுதான் இது. இதே சம்மு தான் இப்ப நீங்க எழுத போற எக்ஸாம்ல வரும், இதே கொஸ்டின் தான் இப்ப எழுதக்கூடிய எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா, ஒரு பேப்பர் பேட்டர்னுக்கு வந்து இது ஒரு மாடலுக்கு நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஒரு மாடல் எப்படி இருக்கும், ஒரு கொஸ்டின் ஓபன் பண்றோம், கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஓபன் பண்றோம், எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு 6 7 8 வந்து ஆடிட் தியரி இருக்கும் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அவ்வளவுதான். ஸோ அதுக்காக மட்டும் பாருங்க. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில கொஸ்டின் மட்டும் பெண்டிங்ல இருக்கு, கொஞ்சம் அடுத்த அப்கமிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரியா, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், ப்ரோ நான் நல்லா படிக்கிறேன், படிச்சது வந்து மறந்துடுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு டிடிஎஸ் படிக்கிறீங்க, 1 வீக் கழிச்சு சடனா அதே டிடிஎஸ் சொல்லி பார்க்கலாம் நினைக்கிறீங்க, ஞாபகம் இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா இல்லன்னு சொல்லுவேன். ஒரு சிலர் வேணா ஓகேவா இருக்கும். ஐயோ அப்ப நம்ம சரியா படிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா அப்படி கிடையாது. டிடிஎஸோட ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றது, டிடிஎஸோட பர்சன்டேஜா இருக்கட்டும், அந்த நம்பரா இருக்கட்டும், அது வந்து அந்த பர்சன்டேஜ் எல்லாம் டக்குன்னு எல்லா இடத்துலயும் ஞாபகம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அன்னைக்கு ஓகே ப்ரோ, அப்ப எக்ஸாம்ல மறந்துச்சு என்ன பண்றது அப்படியே நீங்க பயப்படுறீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு படிக்கிறீங்க, டிடிஎஸ் படிக்கிறீங்க, 1 வீக் கழிச்சு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றக்கா நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. சில இடத்துல ஞாபகம் இருக்கும், சில இடத்துல ஞாபகம் இருக்காது. உடனே வந்து ஐயோ நம்ம சரியா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இது இயற்கையான ஒண்ணு. நானே நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போ இன்னைக்கு அந்த டிடிஎஸ் படிக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுதா, இதே இது ஒரு 1.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த டிடிஎஸ் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா, இன்னைக்கு டேட்ல 20 மினிட்ஸ்ல படிச்சீங்களா, அன்னைக்கு டிடிஎஸ் பாருங்க ஒரு 5 மினிட்ஸ்ல படிச்சிருங்க. அவ்வளவுதான், போதும், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஓகே, 20 நிமிஷம் படிக்க டைம் எடுத்துருக்கு இன்னைக்கு அப்படின்னா அதே டிடிஎஸ் ஒரு 1.5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க பாக்குறீங்கன்னா 5 மினிட்ஸ் எனஃப் அப்படின்னு நான் சொல்றேன், போதும். சரிங்களா, இவ்வளவுதான். இது வந்து இயற்கையான ஒன்று தாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, நாளைக்கு எக்ஸாம் எழுதுறோம், இன்னைக்கு படிச்சுக்கணும், அவ்வளவுதானே. நைட்டோட நைட்டாலாம் மறக்காது. சரிங்களா, நைட்டோட நைட்டெல்லாம் மறக்காது. ஸோ பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா நிறைய பேர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதுப்பா. ஆக்சுவலா வந்து இப்போ வந்து நீங்க வந்து மறக்குதுன்னு நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, சரி நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், ஆல்ரெடி முன்னாடி பார்த்ததை நான் மறந்துட்டேன் ப்ரோ, இப்ப இருக்கிறது மறந்துட்டேன் நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க மறந்துட்டேங்கிறத நினைக்காதீங்க. இன்னைக்கு படிச்சது 20 மினிட்ஸ், ஓகே ஃபைன். இதே 1.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை படிக்கும் போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, தூக்கத்துல இருந்து கேட்டாலும் எல்லா கான்செப்டும் தூக்கத்துல இருந்து கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படிலாம் தேவை இல்லப்பா. நான் என்ன சொல்றேன்னா, உங்க ப்ரிப்பரேஷன் வந்து சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு படிச்ச ஒரு டாபிக்கை 1.5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க. இன்னைக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த டாபிக்னா 1.5 மினிட்ஸ் கழிச்சும் இதே 20 மினிட்ஸ்க்கு மேலேயோ இல்ல இட்ஸ் ஈக்குவல் டு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா உங்க ப்ரிப்பரேஷன் பத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கண்டிப்பா மினிட்ஸ் வந்து கம்மியா தான். ஏன்னா இன்னைக்கு நல்லா படிச்சீங்கன்னா 1.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் படிச்சோம்னா கண்டிப்பா இன்னைக்கு எவ்வளவு எஃபர்ட் பண்ணீங்களோ அதை விட கம்மியா தான் இருக்கும். டெஃபினட்டா சொல்றேன். மறந்துடுதுன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா, இது நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, இது இயற்கையான ஒண்ணுப்பா.
நான் ஃபேஸ் பண்ண வச்சு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இட்ஸ் நார்மல். ஆக்சுவலா அந்த டீடைல்ஸ் நான் படிச்சிருக்கேன், 3 months முன்னாடி படிச்சிருப்பேன், எனக்கு அது ஞாபகம் இருக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, நாளைக்கு எக்ஸாம் எழுதணும், இன்னைக்கு படிச்சா ஞாபகம் வந்துட போகுது, அவ்வளவுதானே. நைட்டோட நைட் எனக்கு நான் மறந்துடவா போகுது. எப்போ மறக்குன்னு சொல்லட்டா, எப்போ மிஸ்டேக் ஆகும் சொல்லட்டா. அதாவது எக்ஸாம் ஹால் போற முன்னாடி பசங்க ஃபார்முலா ஓபன் பண்ணிப்பாங்க. எப்ப 2 o'clock எக்ஸாம் 140K ஃபார்முலா ஓபன் பண்ணி வேரியன்ஸ் அனாலிசிஸ் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்கேஎஸ்பி மைனஸ் ஏகேபி மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏகேஎஸ்பி மைனஸ் ஏகேபி இப்படின்னு சொல்லி திரும்ப t divided by np into 100 I divided by np into 100 இப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷெட்ல மறந்துடும். சீரியஸா சொல்றேன். எப்போ மறக்கும் தெரியுமா? நீங்க எல்லாரும் பயப்படுறீங்கல்ல, மறந்துருமோ பயப்படுறீங்களா? எப்ப மறக்கணும்னு சொல்லிட்டா கரெக்டா 2 o'clock எக்ஸாமுக்கு 140 அப்படி நோட் க்ளோஸ் பண்ணிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மறந்துருமோ அப்படின்னு மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை திரும்ப சொல்லி யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு பர்சனல் பேஸ் நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி எதுவும் இல்லாம 2 o'clock எக்ஸாமா ஒரு 1 o'clock 1:30 ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸா அப்படியே போங்க. அது வேற லெவலா இருக்கும். ஏன்னா 3 மாசமா படிச்சிருக்கீங்க, எக்ஸாமுக்கு பிஃபோர்டே படிச்சிருக்கீங்க, மார்னிங் எந்திரிச்சு படிச்சிருக்கீங்க. மறக்க போதா? அப்படி மறந்துச்சுன்னா உங்களோட பயத்தினால மறக்குது. ஓகேங்களா? ஆமா, பயத்துல உளறோம்பா. சீரியஸா நல்லா யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல மறந்துப்போம்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம சொன்ன ஒரு விஷயத்த திரும்ப மைண்ட்ல போட்டுட்டு இருக்கோம். திரும்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்க நம்ம குழம்பிடும். கரெக்டுங்களா? யாருக்கு மறக்கும் கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் சொல்லவும் மறக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? மறக்கக்கூடாது. அப்போ அது ஒரே வழி நான் சொன்னது. அது நல்லா யோசிக்கிறீங்களா? அவ்வளோதான். ஸோ உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட விஷ் நீங்கள் என்னங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். யாருக்கு மறக்கும்னு சொல்லிட்டேன். அதனால இனிமேல் வந்து லைஃப்ல என்ன பண்ணக்கூடாது? எக்ஸாம் 2 o'clock எக்ஸாம்னா 1:30 மேலே வந்து புக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபார்ம் அதை இப்படி க்ளோஸ் பண்ணி சில பேர் அப்படியே சொல்லி பார்த்துருப்பாங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கா பதட்டத்தில் வளர்றது, மறந்துமோங்கிற பயம். வேண்டாம் பர்சனல் கேஸ். ஓகே, வேணாம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கிளியரா இருக்கீங்களா? அப்படியே ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று, நிறைய பேரோட மென்டாலிட்டி, மைண்ட் செட், அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்லக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ என்னன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இன்கேஸ் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ, ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக வெயிட் பண்ணி கண்டினியூ பண்ணி பாருங்க. என்னன்னாப்பா, நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிஎம்ஏல வந்து போத் குரூப் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணாதான் நமக்கு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, இதை பத்தி நான் சொல்லி ஆகணும். நிறைய பேரோட டவுட் ஆக்சுவலா. ஓகேங்களா? போத் குரூப், அதாவது நல்லா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஒரே அட்டெம்ப்ட்ல 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு கிரெடிட் சர்டிஃபிகேட் இருக்கு. ஒரே அட்டெம்ப்ட்ல 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதி நீங்க பாஸ் பண்ணா ஒரு கிரெடிட் சர்டிஃபிகேட் இருக்கு. அது போக ஆல் இந்தியா ரேங்க்ல பாஸ் பண்ணா இன்னொன்னு. இது எல்லாருக்குமே நடக்குமாப்பா? 100 பேர் எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே இது நடக்குமா? எல்லாரும் நடக்கும்னு நினைக்கிறோம், எல்லாருக்கும் நடக்குமா? இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணணும், 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதினா நீ பாஸ் பண்ணணும். இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணாதான் உனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, அதனாலே வந்து நீங்க போய் எல்லாரும் அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப்ல நீங்க போறீங்கன்னா, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 100 பேர் அதே நினைச்சாங்கன்னா பாஸ் ஆகிறது 20 பேர் தான். சரிங்களா? அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 பேருமே இதே மென்டாலிட்டியில போனோம்னா பாஸ் ஆகுறது 20 பேர், 10 பேர், 15 பேர் தான். பிலோ 20 தான். ஒரு எக்ஸாம்பிள் தான் 100 நான் சொல்றேன். அப்போ இவ்வளவுதான் பாஸ் ஆகுறாங்க. அப்போ மிச்சவங்களாம் எல்லாரும் 100 பேரோட மைண்ட் செட்டுமே இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப்ல சொல்லலாம்ப்பா. போத் குரூப் ஒரே அட்டெம்ப்ட்ல நீ பாஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதிருக்கணும். இன்டரோ ஃபைனல் நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணா மட்டும்தான் உனக்கு வேலை, இல்லைன்னா உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்றவங்க சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து இருக்கக்கூடியதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைப்பா. நீங்க பிராக்டிக்கலா சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே நம்பாம உங்களோட திங்கிங் அப்படிங்கிறத பாருங்க. எவ்வளவு பெரிய உலகம் இல்ல இந்த உலகத்துல 100 பேர் எக்ஸாம் எழுதி அந்த 20 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நோட் தட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முதல்ல யாரு பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா கம்பெனி அந்த மென்டாலிட்டில தான் இருக்காங்களா? நெவர், கண்டிப்பா கிடையாது. ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ரோங்களா வேலை கிடைக்காத ப்ரோ அப்படின்னா இது ஏ கம்பெனி. பி கம்பெனி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பி கம்பெனி, அந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா, பி கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி தெரியுமா? ஒரு குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு சிஎம்ஏ குவாலிஃபிகேஷனா வந்து நீ இருக்கணும், பினிஷ் பண்ணிருக்கணும், குவாலிஃபைடா நீ அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. எஸ் சார், குவாலிஃபைட் சார், ஓகே. அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கா? நீ முடிச்சிருக்கேன்னு நீ சொல்றல, அதுக்கான தகுதி இருக்கா? நீ முடிச்சிருக்கேன்னு சொல்ற, யூ டிசர்வ் இட்டா? உனக்கு அந்த குவாலிட்டி இருக்கா? குவாலிஃபிகேஷன் இருக்கா?
குவாலிட்டி இருக்கா, அந்த நாலேஜ் இருக்கா, அந்த முடிச்சுன்னு சொல்லல, அந்த பேசுற நாலேஜ் இருக்கா, அந்த தைரியமானது இருக்கா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா, உன்னால வந்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமா, எக்ஸ்ட்ராவர்ட்டா நீ பேச முடியுமா, இப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் தாண்டி உனக்கு பேஷன்ஸ்ங்கிற ஒண்ணு இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு கம்பெனி சூஸ் அப்படிங்கறத பண்றாங்க. அப்ப இந்த கம்பெனி என்ன பண்றாங்க, அட்டெம்ப்ட் வச்சிருக்கியா வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்ற கம்பெனி பி கம்பெனி இருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நீ அட்டெம்ப்ட் வச்சிருக்க, பாஸ் பண்றதுலப்பா சார், ஒரு 5 அட்டெம்ப்ட் வச்சிருக்கேன் சார், எப்படி பி கம்பெனி ஒரு கேண்டிடேட் கிட்ட 5 அட்டெம்ப்ட் வச்சிருக்கேன் சார் அப்படின்னு இந்த பர்சன் போறாரு. ஓகே வாப்பா. ஏன் அவங்களுக்கு அட்டெம்ப்ட் மேட்டர் கிடையாது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உனக்கு தகுதியான நாலேஜ் இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த முடிச்சேன்னு சொல்றியா, அதுக்கான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கா, குவாலிட்டி இருக்கா, நம்ம கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை இருக்கணும். 5 அட்டெம்ப்டா பண்ண நீ சொல்றியே, அப்ப அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கு. சோ ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தான் வேணும்ப்பா. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இவங்களுக்கும் வேலை கிடைக்குது, இவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். இவெல்லாம் வந்து வேலை கிடைக்காம இப்படி போயிடுவான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. அதை விட்டுருங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ங்கிறது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சரிங்களா? நிறைய போகுது. பயப்படிக்கலாம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம போறது. இப்ப நீங்க ஃபைனல் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் நீங்க அப்ளை பண்ணி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நீங்க போலாம். ஓகே, ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கும் போது சிடிசி நீங்க சொல்லலாம் 26 lakh 28 lakhs அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒன்ஸ் அப்பான டைம்லாம் ஃப்ரெஷருக்கே அந்த பேக்கேஜ்ங்கிறது வந்துச்சு. ஓகே ஃபைன், சொல்லலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் கம்பெனி பேஸ்டு ஒன்லி. ஓகேங்களா? அது ஒன்று மட்டும்தான் மெயின். அதுவும் சென்னை அப்படிங்கிறத தாண்டி நீங்க நம்ம சொல்றது வந்து அங்கிட்டு சொல்றோம், கல்கத்தா, டெல்லி, மும்பை அந்த மாதிரி சைட்ல, அந்த மெட்ரோபாலிட்டன்ல அந்த சைட்ல நம்ம சொல்றோம். இங்கேயும் இருக்கு. இங்கேயும் நீங்க அந்த பேக்கேஜ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற நாலேஜ், அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்காதனாலதான் நிறைய இடத்துல பிரச்சனை. நிறைய பேர் தெரிஞ்சுக்காதனால அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தட்ஸ் ஆல். இதை நான் மெயினாக சொல்லணும், சொல்லிட்டேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நாலேஜ் எல்லாம் ஓகேங்க, ஃபைனுங்க. அதனால கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அதில் வந்து போறது சரி. அப்போ கேம்பஸ்ல வந்தது மட்டும்தான் நான் போக முடியுமா ப்ரோ அப்படின்னா, நீங்க நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு காலேஜ்ல கேம்பஸ்ங்கிறது வருது, நான் கேம்பஸ்ல போன பிளேஸ் ஆன கம்பெனில மட்டும்தான் ப்ரோ இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மேபி இருக்கலாம். ஆனா எல்லாரும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த மாதிரிதான் கேம்பஸ்ல பிளேஸ் ஆனதான் ஆக முடியும், இல்லைன்னா உனக்கு ஆகவே முடியாது அப்படின்லாம் இங்க எதுவுமே கிடையாதுங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் சொல்ல போனா சில, இப்போ நீங்க நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க, நீங்க எத்தனை அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணங்கிறது வந்து உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் எதுவும் வந்து 3rd அட்டெம்ப்ட் 4th அட்டெம்ப்ட் எதுவும் கவுண்ட் ஆக போறது இல்லை. இப்போ நீங்க வெளியில ஒரு கம்பெனிக்கு போறீங்க, 3rd அட்டெம்ப்ட் 4th அட்டெம்ப்ட் நீங்களா சொன்னாதான் உங்களுக்கு தெரிய போகுது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரும் நினைச்சு பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரே அட்டெம்ப்ட்ல 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதுனா வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலையே கிடைக்காதுங்கிறதுலாம் இல்லை. வேலை கிடைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்கவங்க இருக்காங்க. அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஜாப் கொட்டி கிடைக்குப்பா, ஓகே, நிறைய இடத்துல இருக்கு. அது எந்த இடத்துல எப்படி போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா தான் வந்து நமக்கான இதுல வந்து இல்லாம இருக்கு. ஓப்பனா ஃப்ராங்கா சொல்லப்போனா தான் உண்மை. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கும். இப்போ எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் செக்டர்ஸ் எவ்வளவு இருக்கு, பேங்க் இருக்கு. சில பேங்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ் ஆட் போடுவாங்க. ஓகே, நிறைய அதுல அவங்களோட வெப்சைட்ஸ்லாம் போடுவாங்க. சிஎம்ஏ ஃபைனல், சிஏ ஃபைனல் முடிச்சா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பா, ஒரு 3 years வந்து அக்கௌண்ட் ரிலேட்டட் ஒர்க்ல இருந்தா பா, இப்படிதாங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஸ்கோப்புங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமே நம்ம வந்து இருக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்களா இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சிஎம்ஏ ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஒரு 10 பேர் இருக்கீங்க மொத்தமா. இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நீங்க போறீங்க. ஓகே, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிக்காரு, ஒருத்தர் 3rd அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிக்காரு, ஒருத்தர் 4th அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிக்காரு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நாலேஜ் இருக்கும். அவங்களோட நாலேஜை ப்ரூவ் பண்ணி தான் அங்க போறதுங்கிறது இருக்கு. அதுல கம்பெனி என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது எந்த டைம்ல நடக்கும் தெரியுமா? ஒரு 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிருக்காரு, 3rd அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிருக்காரு, 4th அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிருக்காரு. 3 பேரோட நாலேஜுமே ஈக்குவலா இருக்கு. 3 பேருமே எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காங்க. எம்காம் எம்பிஏ 3 பேருமே படிச்சிருக்காங்க. 3 பேரோட நாலேஜுமே சேமா இருக்கு. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாரோட நாலேஜ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஆள் தான். இப்போ இது எப்படி எடுப்பாங்க? ஓகே, வேற வழி கிடையாது. அந்த இடத்துல வேணா சரி வா, ஏன்னா தட்டி கழிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் வேணும். அந்த இடத்துல வேணா சரி ஃபர்ஸ்ட் டைம்ல பாஸ் பண்ணிக்க நீ வேணா வா அப்படின்னு தான் எடுக்க சான்ஸ் இருக்கு. எப்போ? இது எந்த டைம்ல நான் சொல்றேன், எல்லாரோட நாலேஜ் ஒண்ணு போல இருந்து, எல்லாரோட குவாலிஃபிகேஷன் ஒண்ணு போல இருந்து அந்த மாதிரி டைம்ல சொல்றேன்.
அது ரொம்ப ரேர் கேஸ், எல்லாருக்குமே நடக்க சொல்ல முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே எனக்கு தெரியாம இருக்கும். கரெக்டு தானுங்க. இதை பத்தி நீங்க பெருசா வந்து ரொம்ப திங்க் அப்படிங்கறத நீங்க பண்ணிக்கலாம். சரியா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ நல்ல ஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கேம்பஸ்ல போனாதான் அப்படிங்கிறது வந்து கிடையாது கிடையாது கிடையாது. சிஎம்ஏ முடிச்சாலே நல்ல ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. நம்ம சர்ச் பண்ணணும், நம்ம வீட்டில் இருந்துட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதான் நான் சொல்றேன், நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டேன். சும்மா நம்மளா இருந்தா பண்ணாத, எங்க போகணும், என்ன பிளாட்ஃபார்ம் நீங்க சூஸ் பண்ண போறீங்கிறத நீங்க பார்த்து அதுல போற வழியில தான் இருக்கு. ஓகே, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சில இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த குவாலிஃபிகேஷனோட வேல்யூ நல்லா தெரியும். ஒருத்தவங்களுக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒருத்தர் ஃப்ரெஷரா இருக்காரு, இவர் சிஎம்ஏ முடிச்சிருக்காரு, இவங்கள விட இவங்க சேலரி மேல வந்துடுறாங்க. ஏன்? குவாலிஃபிகேஷன். அதே இது இவங்க அந்த சிஎம்ஏ முடிச்சா இவங்கள விட மேல டாப்ல எங்கே போயிடுவாங்க. கரெக்ட் தானே? அப்போ சிஎமோட வேலை எப்படி இருக்கு அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வேலை தான் அந்த வேலை தான் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஸ்கோப் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தென் நிறைய பேருக்கு இருந்த ஒரு இது. அது போக ப்ரோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எனக்கு நிறைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ரோ. மெயினாக வந்து என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கேட்ட ஒன்று, சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, ஓகே நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என்கிட்ட வந்து கேட்டது ஒன்று. ஓகேங்களா? அதுக்கு ஏதாவது முடிஞ்ச சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு தான் வந்து மெயினாக சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், சுற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் யாராக இருப்பாங்கன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது வந்து அப்பாவுக்கு இவங்க தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவ்வளவுதான். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு உங்களுக்கு பிடிச்சது ஒரு கோர்ஸ்ங்கிறது உங்க லைஃப்க்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும், அது நீங்க பண்ணலாம்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க. அதோட வேல்யூ எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும், ஏன்னா உங்களோட மெச்சூரிட்டி லெவலை பேஸ் பண்ணி நீங்க இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு அதை பத்தி அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ ஈவன் உங்க பேரண்ட்ஸ்க்கு கூட அவேர்னஸ் வச்சுக்கோங்க. அந்த சுத்தி இருக்கவங்க உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ண சொல்லாத, இது வேஸ்ட், பயம், ஐ மீன் பயம் வந்துடும், கஷ்டமா இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றது. ஓகே, ஸோ அப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு பதட்டம் வந்துடும்ல, என்ன நம்ம பசங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் ஐ மீன் பேரண்ட்ஸுக்கும் பயம் வந்து பேரண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்கறாங்கல்ல, இதானே இருக்கு. ஓகே, நான் ஒன்று கேட்குறேன், பிகாம் முடிச்சிடறோம், எம்காம் முடிச்சிடறோம், எம்பிஏ முடிச்சிடறோம், எல்லாம் ஓகே, ஏதோ மூணுமே முடிச்சிருக்கோம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் யூஜி மட்டுமாச்சும் முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சோன்னே வேலைக்கும் போகணும்னு எதிர்பார்க்குறீங்க, நல்ல சம்பளமும் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, அடிஷனலாக கோர்ஸும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. அப்போ எப்படிங்க நல்ல சம்பளம் கிடைக்கும்? இது கஷ்டம், அதை படிக்காதான்னு சொல்றீங்க, இது கஷ்டம், அது முடியாதுங்கிறீங்க, அந்த சிஏ முடியாதுங்கிறீங்க, சிஎஸ் முடியாதுங்கிறீங்க, சிஎம்ஏ முடியாதுங்கிறீங்க, அதெல்லாம் அவங்க தான் பண்ணணும், அதெல்லாம் இவங்க தான் பண்ணுங்கிறீங்க. அப்போ கஷ்டப்படாத அப்படிங்கிறீங்க, நல்ல சேலரியும் வேணுங்கிறீங்க. அப்படின்னா எப்படிங்க நல்ல ஒரு பெரிய இடத்துல போய் உட்காரணும்னா சில இடத்துல கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். சரிங்களா? இப்போ நானே வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்டருக்குலாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து 6 months கேப் எடுத்து வீட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாருமே லைக் வந்து ஏதோ ஒரு ஜாப், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 தான், ஒன்னு 20,000 30,000 சம்பளம் கிடையாது, ஸ்டார்டிங் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல, 10,000 தான் சேலரி. பட் அவனுங்க என்ன பார்த்து ட்ரீட் பண்ண விதமே என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து எப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னா, மணிக்கு வேலை கிடைக்கல, மணிக்கு வேலை கிடைக்கல, மணிக்கு வேலை கிடைக்கல, நாங்கெல்லாம் பிரைஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி சொன்னது என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தது. ஓகே, அவனுங்க சொன்னது. எனக்கு ஒரே ஒரு டவுட், நான் எப்படா முதல்ல உட்காந்து வேலைக்கு போறேன் நான் சொன்னேன், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நோ தட் பாயிண்ட். இப்போ நான் வேலை சர்ச் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னா சரி நான் சொல்லலாம், நான் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சுட்டு நான் சும்மா இருக்காம விட்டுட்டு காலேஜ் முடிச்சு அந்த 6 months இருக்கும்ல, இவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாஃப் கேட்பாங்க எல்லாரும் என்ன இருக்காங்க எங்க பண்றாங்க அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஜாப் கிடைச்சிச்சு சார், மணி மட்டும் வேலை கிடைக்காம வீட்டில் இருக்காங்க சார். நான் வேலை கிடைக்காம நான் ஒன்றும் வீட்டில் இல்லைங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒரு கதையை கட்டி விட்டானுங்க. ஓகே, இப்படி ஒரு கதையை கட்டி விட்டானுங்க. சரிங்களா? அப்பெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆக்சுவலா டிப்ரெஷன் இருக்கும்ல, ஓகே படிக்கணும் அப்படிங்கிற தோணாது. இவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க பொறுத்த மட்டும் என்னன்னா, நீ வேலைக்கு போன வீட்டில் மட்டும் தண்டமா இருக்காது, நீ வேலைக்கு போன வீட்டில் மட்டும் தண்டமா இருக்காது, அது 5000 இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது நிலைமை. கண்டிப்பா கரெக்ட் தான். ஓகே, ஏன்னா அந்த டைம்ல நான் ஒர்க்கு போகாத போது அடுத்த 6 months நானே போயிட்டேன். 5,000 சேலரி தான், 4,500 தான் சேலரி ஆடிட்டர் தான். சரி போக வந்துட்டு அப்பவே நான் போயிட்டேன். ஆக்சுவலா வந்து எதுக்காக நல்லா பட்டுட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. இவனுக்கிட்ட இது பண்றதுக்கு பேசாம அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டேன். போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஃபினான்ஷியலுங்கிற தாண்டி இவங்க சொல்றதுனால பண்ண வேண்டியது ப்ரெஷர். ஸோ தனியா படிக்க நிம்மதியாக இருக்க மாட்டானுங்க போல அப்படின்ட்டு இவனுங்க இந்த சுத்தி இருக்கிற அவனுங்க எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னனால இது போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஓகே ஓகே ஃபைன், அவ்வளவுதான். ஆனா இதுல என்ன அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்க,
இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர் எந்த ஒரு பர்சன் நோட் பாயிண்ட், எந்த ஒரு பர்சன் என்னை வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, மணிக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டாஃப் கிட்ட எந்த ஒரு பர்சன் சொன்னானோ அவன் லாஸ்ட் இயர் கால் பண்ணி மணி ஏதாவது ஜாப் இருந்தா சொல்றான், ஏதாவது ஜாப் இருந்தா சொல்றான், உனக்கு இப்போ நீ நிறைய தெரிஞ்சிருக்கல, உனக்கு ஏதாவது கம்பெனில ஜாப் இருந்தா சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை நினைச்சு நான் சந்தோஷப்படாம என்ன பண்ணணும், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்டு தானே? ஓகே, இதை நினைச்சு நான் வந்துட்டு இது சந்தோஷப்படலாம் மீன்ஸ் எப்படி சொல்றாங்க, நான் எப்படி நினைக்கிறேன் இந்த கோர்ஸை பத்தி நான் பெருமையா நான் நினைக்கிறேன். ஒப்பனா சொல்ல போனா ஆமாங்க, லைஃப்ல நம்ம ஷைன் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். பேஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். கரெக்டா 6 மாசம் நான் பொறுமையா நான் சும்மா படிச்சிருந்தேன்னா, சும்மா படிச்சவங்களுக்கு கூட வேலைக்கு போனா உட்காந்து கேட்டது இவனுக்கு பண்ண வேலை. ஓகே, அப்ப நான் பொறுமையா படிச்சனாலதான் அந்த இடத்துல சிஎம்ஏங்கிற ஒரு கோர்ஸ் கிடைச்சனாலதான் அந்த இடத்துல பொறுமையானாலதான் இன்னைக்கு நம்ம ஆடிட் ஃபைலிங்கோ ஏதோ ஒர்க் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அகாடமி வச்சிருக்கோம், ஆடிட் ஒர்க்கிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த பொறுமையை இருந்தனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வர முடியுது. அதே பொறுமையை நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருந்தேன்னா அவங்களாலதான் எனக்கும். சோ அவசரமா போறதுங்கிறது இங்க மேட்டர் கிடையாது, சரியான இதுல போறதுதான் வந்து மேட்டர். சரிங்களா? அதுதான் அவசரமா போனா எங்கேனாலும் போலாம்ப்பா. நல்லா யூஸ் பாருங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, சீக்கிரம் போனோம் எதுக்கு எடுத்தாலும் சீக்கிரம் போனோம், அதாவது அந்தந்த இடத்துல நடந்துடும், அதாவது அந்தந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னா வேணாங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது அந்தந்த டைம்ல நடந்தாதான் கரெக்டா நீங்க சொல்றீங்க. ஓகே ஃபைன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அது ரைட் டைம்னு சொல்லியிருக்கு. அவசரப்பட்டு நம்ம பண்ணிடக்கூடாது. கரெக்டுங்களா? அவசரப்பட்டு பண்றது எதுவுமே வந்து தப்பாதாங்க போய் முடியும். அதை நான் ஷாரா சொல்றேன். அவசரப்பட்டு பண்றது எல்லாம் தப்பாதான் போய் முடியும். ஓகே, சீரியஸா நான் சொல்றேன். ஓகேங்களா? உனக்குன்னு எழுதி வச்சது உன்னை வந்து சேரும். இன்பிடின்ல எவன் தடுத்த முடியவே முடியாது. அது எவனா இருந்தாலும் சரிதான். நீங்களா தடுத்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா அது உங்களுக்கானது. நீங்களா வந்து வேணா தள்ளி வச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒன்ஸ் அப்பான டைம் எனக்கு இன்டர் முடிச்சு, அதாவது ரிசல்ட்ஸ் வர்ற டைம், கரெக்டா ரிசல்ட் வர போது ஒரு ஜாப் இதுக்கு வந்து கால் பண்ணாங்க. சார் நீங்க இன்டர் பண்றீங்க, ஸோ அதனால உங்களை நாங்கள் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இப்போதைக்கு ஒரு 12 to 15,000 சேலரி சார் பண்ணாங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்டர் முடிச்சா நமக்கு இந்த சேலரி விட நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்குமே, எதுக்கு நான் அந்த சேலரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, சார் இன்னொரு 1 வீக்ல ரிசல்ட் வருது சார், இப்போ நான் வந்தாலும் இந்த கம்பெனி இருப்பேன்னு சொல்ல முடியாது சார், சாரி சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் எடுத்த டிசிஷன். ஆனா ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? கரெக்டா வந்து ஐ திங்க் 9 மார்க்குள்ள போச்சுங்க. 9 மார்க்குள்ள தான் போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா அது அப்போ நான் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, கிடைச்ச 15,000 சம்பளத்தை விட்டுட்டியாடா. ஓகே, 15,000ங்கிறது எனக்கு வேல்யூ தானேங்க, ஏதாவது வீட்டுக்கு யூஸ் ஆகிடும் தானே. 15,000 சேலரியை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் புலம்புனேன். சீரியஸா நான் சொல்லவே சோப்பனா சொல்லுங்க, நான் ஃபீல் பண்ணேங்க, புலம்புனேங்க. என்னன்னா இப்படி ஆச்சு, கிடைச்ச சான்ஸை போய் விட்டுட்டோங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ண தான் செஞ்சேன். நான் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் சரி ரைட் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப்பா வந்து கொஞ்சம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக் லெவல். அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா நோட் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் நினைச்சது என்னது, நான் அந்த சைட்ல போயிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறது மணிகண்டன் சிஎம்ஏ இருக்கணும், இத்தனை பேரை நான் பார்க்கணும், இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து மணிகண்டன் சிஎம்ஏ சொல்லணும், எம்கே அகாடமிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எழுதப்பட்டது அங்க இருக்கு. நான் வந்திருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அதனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து நம்ம எதிர்பார்த்து ஒன்று இருப்போம், அதை நம்ம தட்டி விட்டுருப்போம். அந்த இடத்துல மறுபடியும் அதை நம்ம வரும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுதானா நமக்கு லைஃப் அப்படின்னு ஒரு இடத்துல தோணும். சரிங்களா? ரியாலிட்டி நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்ப எனக்கு அந்த லைஃப்ங்கிறது இல்ல, அந்த இடத்துல நான் கண்ணீர் வடிக்கணும்னு இருக்கு. அந்த டைம்ல வந்துச்சு. கரெக்டுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதனால சுத்தி இருக்கிறவங்க வந்து ஃபைனலா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். சுத்தி இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? படிக்கிறத படி, இது பண்ண அதை பண்ணுனா அவங்களுக்கு ஒன்றும் நீங்க ரியாக்டே பண்ணிக்காதீங்க. அவங்கள பொறுத்த மட்டும் நீங்க வாய் அடைக்கவே முடியாது. 21 வயசுல வேலைக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கிற அவங்க அதே அடுத்த 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துல பேபி எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேபி இல்லைன்னா கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துல பேபி நடக்குதான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேபி ஸ்கூல் போச்சான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேபி அப்படிங்கும் போது கேர்ள் பேபி ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இது அப்படிங்கறது வந்து கேட்பாங்க. ஸோ இவங்க வாயை அடைக்கவே முடியாது. இவங்க கேட்காத ஒண்ணு அந்த உனக்கு இவ்வளவு ஏஜ் ஆச்சு, உன் ஏஜ்ல அவன்லாம் அங்க போய் சேர்ந்துட்டான், இன்னும் போய் சேரலன்னு சொல்லி கேட்காத ஒரே கொஸ்டின் தான். கடைசி வரைக்கும் இவனுங்க ஆட்டி படைக்கக்கூடிய ரோபோட்டா இருக்க போறீங்களா, இல்ல அந்த ரோபோட்டை உடைச்சு அந்த ரிமோட்டை தூக்கி எறிஞ்சு இண்டிபெண்டா வாழ போறீங்களாங்கிறத உங்க கையில மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சுத்தி இருக்கிறவங்க கேட்கதாங்க செய்வாங்க. அது என்னங்க பேரண்ட்ஸ் இல்லாத அக்கறை உங்களுக்கு. கரெக்ட் தானே? பேரண்ட்ஸுக்கு தெரியும்ல பசங்களை எந்தெந்த டைம்ல வந்து எந்த காலேஜ்ல சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எங்க படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், எந்த ஜாபுக்கு போக சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னங்க புதுசா அக்கறை? ஓகே, என்ன அக்கறை?
ஓகே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சுத்தி இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, அவங்களோட லெவலுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க மதிக்கப்படுவீங்க. அவங்களோட லெவலுக்கு ஒன்று ஈக்குவலாவோ அவங்களோட லெவலுக்கு நீங்க மேலே போனீங்கன்னா நீங்க மதிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது நான் என்னோட லைஃப்ல இதாச்சு அப்படின்னு நான் சொல்ல, இது ரியாலிட்டி, எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? இன்னைக்கு பசங்க கிளாஸஸ் அட்டன் பண்றாங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய கூட சப்போர்ட் நல்லா படிக்க விடுது. அந்த அத்தை சித்திக்காரங்க பண்ற வேலை சொத்தோனா அப்படிங்கறத வந்து மெயினா சொல்றது. ஓகேங்களா? நான் எல்லாமே தப்பு சொல்றேன், அவங்க சொல்றதை நான் சொல்றேன். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடியது தேவையில்லாத ப்ரெஷர்ஸ், அவங்களுக்கு எப்படி கூட ரியாக்ட் பண்றது அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, சட்டை வாங்கி கொடுத்தது, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, வாட்ச் வாங்கி கொடுத்தது எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான். சரிங்களா? அப்படியே அந்த 10,000 நான் சம்பளம் வாங்கினா கூட அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் போய் கொடுக்க போறேன். சரிங்களா? உங்ககிட்ட கொடுக்கல, உங்க வீட்டுல நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ரியாக்ட் பண்ணுங்க. ப்ரோ ஹர்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல லைஃப்ல சில இடத்துல ஹர்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம பயந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளை இத்தனை பேர் ஹர்ட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்களை ஹர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ முடியும், நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சொல்றேன் காதுல வாங்காம தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போங்க போங்க போங்க, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஓகேங்களா? ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, இவங்களுக்கு இல்லாத அக்கறை, வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா ஓகேங்க, சப்போர்ட் பண்றது எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க. கரெக்டுங்களா? ஏன் வேலைக்கு போனா கேட்குறீங்க, ஓகே. வீட்டுல இருந்து படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, வேலைக்கு போனா இவங்களுக்கு 30,000 சம்பளம் வேணுமா, ஆனா வீட்டுல இருந்து சிஎம் என்டர் பண்ணக்கூடாதான். வேலைக்கு போனா 30,000 முதல்ல வந்து ஏன் பிகா முடிச்சுன்னு சேலரி கொடுக்குறான், எந்த கம்பெனி வேணா ஃபர்ஸ்ட் கொடுக்குறான், நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க அதாவது சொல்றேன், சொசைட்டி சொல்றது என்னதுங்க, காலேஜ் முடிக்கணுமா, முடிச்சோன்னா டேரக்டா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 30,000 சேலரி வாங்கணுமா, இன்று உட்காந்து வீட்டுல உட்காந்து படிக்கிறாங்க. இது யார் சொல்றது? பேரண்ட்ஸ் இல்ல, அவங்க சொல்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க. ஓகேங்களா? இதுக்கு என்னங்க ரியாக்ட் பண்ண முடியும்? 2 வருஷம் வெயிட் பண்ணி நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்க படிங்க. உங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும் பசங்களுக்கு என்னென்ன டைம்ல என்னென்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க கேட்டு இது பண்ணி போய்கிட்டே இருங்க, நல்லா பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பசங்க நிறைய பேர் வந்து ரொம்ப டவுனா இருப்பீங்க இந்த டைம்ல. ஸோ அதுக்காக தான் ரைட் டைம் நான் வீடியோ போட நினைச்சேன். வீடியோ வந்து நான் இன்னும் லாஸ்ட்டாக சொல்லிருக்கேன், சில பேருக்கு வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணணும்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப பேசுற மாதிரி இருக்கும். பட் யாருக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதோ அவங்களுக்கு கரெக்டான டைம்ல பேசுற மாதிரி இருக்கும். வீடியோ இன்கேஸ் லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டார்டிங்ல வந்து இக்னோர் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்றேன், வாங்க பார்த்துக்கலாம்.